பிரைஸ் லார்ட். ஜீசஸ் இன் மினிஸ்ட்ரி சார்பாக உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த 100 நாள் விடுதலை முழங்கால் யுத்த ஜெபத்தில் இன்றைக்கு கர்த்தர் உங்களோட பேசுகிற வார்த்தை 3 யோவான் 1:2. பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். எனக்கு பிரியமான தேவச்சனமே, நீங்கள் கர்த்தருக்கு ரொம்ப பிரியமானவர்களாக இருக்கிறீங்க. நிறைய பேருக்கு இந்த வாக்குத்தத்தம் கேட்கும் போது நிறைய பேர் வாக்குத்தத்தத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, கேட்க நல்லா தாங்க இருக்குது, ஆனால் ஒரு தடவையும் வாக்குத்தத்தம் நிறைவேறவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். ஆனால் என்ன விஷயம், நம்ம சைட்லேருந்து என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம நீதிமான்கள் அல்ல, ஆனால் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால அனுதினமும் நம்ம நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம். இதுதான் உண்மையானது. ஏன்னா நம்ம ஒரு நாள் நம்ம ஒரு சின்ன தப்பு கூட செய்ய மாட்டோம் அப்படின்றது இல்லை. மனுஷனாக இருந்தால் நிச்சயமாக எல்லா தவறுகளையும் செய்வாங்க. இது பேசிக்காக இருக்கிற டிஃபால்ட்டான விஷயம். அப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம என்ன தப்பு செய்கிறோம் அப்படின்னா, நமக்குன்னு கர்த்தர் ஒரு திட்டத்தையும் நோக்கத்தையும் கர்த்தர் வைத்திருப்பார். அந்த திட்டத்தையும் நோக்கத்தையும் தான் நம்ம அப்படியே ஃபோக்கஸ் பண்ணி போகணும். நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ குழந்தைக்காண்டி காத்திருக்கிறோமா, இப்போ குழந்தைக்காண்டி காத்திருக்கிறாங்கன்னா அவங்க ஆண்டவர் அதில் 2 ரூல்ஸ் வச்சுருப்பார். என்ன ரூல்ஸ் அப்படின்னா, இது தகப்பன் வீட்டை மறந்து விடுன்னு சொல்லி மனைவிக்கு சொல்லியிருப்பாரு. கணவனுக்கு என்ன சொல்லியிருப்பாரு, தன் தாய் தகப்பனை விட்டு பிரிந்து மனைவியோட இசைந்திருக்க கடவுன்னு சொல்லியிருப்பாரு. இந்த 2 விஷயத்துக்கு எதுக்குன்னா, அவங்க 2 பேருமே ப்ரைவசின்றது ரொம்ப முக்கியம். இது கர்த்தர் மட்டும் தலையெடுக்கிற ஒரு குடும்பமாக இருக்கணும்னு சொல்லிட்டு, அவங்களுடைய ஃபினான்ஷியல் ரீதியாக உங்களுடைய குடும்பத்தில் என்ன நடக்குது ஏது நடக்குது இதெல்லாம் நீங்கள் உங்களோட ஃபேமிலிட்டு நீங்கள் ஷேர் பண்ணுறதுனால உங்களுக்குள்ள சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஆரம்பத்தில் பிசாசா அப்படியே விதைச்சி விடுவான். போக போக அப்புறம் உங்களுக்குள்ள ஒரு மனஸ்தாபங்களே. இப்போ அநேகருடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் பெரிய பிரச்சனையாகவே இருக்குது. அதாவது இங்கே உங்கள் வீட்டுக்குள்ளே கணவன் மனைவிக்குள்ளே உங்கள் வீட்டுக்குள்ளே நடக்கிற விஷயத்த நீங்கள் வெளியில் உங்கள் பேரண்ட்ஸ் வீட்டு சைடு ஷேர் பண்ணுறதுனால அநேக பிரச்சனைகளையும் அவங்க ஒரு ஆலோசனை கொடுக்குறேன்ற பேரில், அனுபவத்தில் கொடுக்குறேன்ற பேரில் உங்கள் 2 பேத்துக்குள்ளே பிரிவினை இன்னும் தூரப்படுத்திடுவாங்க. சின்ன விரிசல் சரி பண்ணிடலாம், ஆனால் இப்படி நீங்கள் வெளியே சொல்லும் பொழுது உங்களுடைய காரியங்களை உங்களுடைய விரிசல்கள், உங்களுடைய குடும்ப சமாதானம் எல்லாமே உங்களுக்கு விட்டு பிரிஞ்சு போயிடும். அப்போ ஆசீர்வாதம் தாமதிக்கப்படும். அப்புறம் ஆசீர்வாதத்தை தாங்காண்டவர் ஆண்டவரை கேட்டு ஒரு பிரயோஜனம் இல்லை. நீங்கள் எங்கே விட்டீங்கன்றதை நீங்கள் பார்க்கணும். நீங்கள் அதாவது சொல்லக்கூடாதுன்னு இல்லை, எதை நல்லா இருக்கீங்களா இப்படி ஜெபம் பண்ணிக்கோங்க அப்படின்னு ஆவிக்கிற ரீதியில் நடத்துகிற தாய் தகப்பனாக இருந்தால் நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். எதை சொல்லணும் எதை சொல்லக்கூடாதுன்னு ஆவியானவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும். முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் நீங்கள் சொல்லும் பொழுது தான் உங்களோட காரியங்கள்லாம் நடக்கும். அதாவது பிஸ்னஸ் காரியமாக இருக்கட்டும், உங்களோட ஊழிய காரியங்களாக இருக்கட்டும், யார்கிட்ட சொல்லணும் யார்கிட்ட சொல்லக்கூடாது. நீங்கள் எல்லாத்தையும் சொல்கிற ஒரே ஒருத்தர் இருக்கார், அவர் தான் ஆவியானவர். ஆவியானவர்கிட்ட உட்காந்து நீங்கள் என்ன சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்லி அதுக்கு தீர்வு காண முடியும். உங்களுடைய பெண் வீட்டார் வீட்லேயோ ஆண் மணமன் வீட்டார்லேயோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள் மாமியார் ரொம்ப சிரிச்சிருன்றாங்களா, அவங்களுக்காண்டி நீங்கள் எப்படி ஜெபிக்கணும், நாத்தனார் இப்படி பண்ணுறாங்களா, இதுக்காண்டி எப்படி ஜெபிக்கணும், இந்த மாதிரி சபை விசுவாசிகளுக்காண்டி நான் எப்படி ஜெபிக்கணும், இந்த குடும்பத்துக்காண்டி எப்படி ஜெபிக்கணும், என் பிஸ்னஸில் இருக்கிற ஒரு ஃபேமிலிக்காண்டி நான் எப்படி ஜெபிக்கணும், என் பிஸ்னஸ்க்காண்டி நான் எப்படி ஜெபிக்கணும் ஆண்டவரே அப்படின்னு கேட்டு ஜெபிக்கணும். காத்திருக்கிறதா நம்மளுக்கு வரவே வராது. ஏன்னா நம்ம காத்திருக்கிறது நமக்கு பொறுமையாக இருக்காது. என்ன சத்தமே கேட்கல என்ன அப்படின்னு வசனம் வாசிங்க, ஜெபம் பண்ணிட்டு சத்திய ஆவியானவரே என்னோட பேசுங்கன்னா வசனம் மூலிமா அழகாக அவர் பேசுவார். வசனத்தில் சங்கீதம் வாசிங்க, நீதிமொழிகள் வாசிங்க. வாசிக்கும் போது ஆவியானவர் மட்டும் பேசுவார், வசனம் மூலிமா பேசுவார், கண்டிப்பாக பேசுவார். நீங்கள் நான் எப்படி நடக்கணும் எனக்கு போதி தரலுங்கன்னு சொன்னால் சங்கீதம் மூலியமாவோ நீதிமொழிகள் மூலியமாவோ உங்களோட பேசுவார். எப்படி ஜெபிக்கணும், தாவீது அழகா ஒவ்வொரு சங்கீதத்திலையும் அவர் ஜெபிச்சிருக்காரு. கர்த்தர் குறித்து விசுவாசமான காரியங்களை எப்படி பார்க்கணுன்றதே அழகா அதில் சொல்லியிருக்காரு. சத்திய ஆவியானவர் உங்களுக்கு நிச்சயம் உதவி செய்வார். நீங்கள் ஆவியானவர்கிட்ட கேட்காம நீங்கள் உங்களுடைய காரியங்களை நீங்கள் வெளியே ஷேர் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் வரவே வராது. ஆண்டவர் எதிர்பார்க்குறேன்னா உங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஆசீர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னு ஆண்டவர் இந்த காலை வேளையில் விரும்புகிறாரு. அப்படி நீங்கள் ஏதாவது உங்களுடைய ஆசீர்வாதத்தையோ இல்லை உங்களோட குடும்ப சூழ்நிலையோ உங்களுடைய பிஸ்னஸ் காரியங்களோ வெளி நபர்கள்ட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அது இந்த நாளில் ஸ்டாப் பண்ணிக்கோங்க. தேவ ஆவியானவர் உங்களுக்கு ஏவனார்னா நீங்கள் சொல்லுங்கள். அவங்க ஆவிக்குரிய இதில் நல்லா ஜெபிக்கிறவங்களா இருந்தாங்கன்னா அவங்ககிட்ட நீங்கள் சொல்லுங்கள். நல்ல ஜெபிக்கிறவங்க, நல்ல ஆவிக்குரிய ஆலோசனை கொடுக்குறவங்களா இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். உங்கள் சபை போதகர்கிட்ட சொல்லுங்கள், இல்லை யார்கிட்டையாவது சொல்லுங்கள். இல்லை ஜெபிக்கிறாங்களா, உங்களுக்காண்டி பாரப்பட்டு ஜெபிக்கிறாங்களா, அவங்கக்கிட்ட சொல்லுங்கள். அவங்ககிட்ட சொல்லும் போது கர்த்தர் அதுக்கு உண்டான பதிலை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நிச்சயம் உங்கள்
ஆண்டவருக்கு நீங்கள் ரொம்ப பிரியமானதாக இருக்கிறதுனால உங்கள் ஆத்மா வாழ்வது போல் நீங்கள் எல்லாவற்றையும் வாழ்ந்து சுகமாக இருங்கன்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாரு. நீங்கள் அந்த விருப்பத்தை நீங்கள் அறிஞ்சு நீங்கள் செயல்படும் போது ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த வாக்கு தத்துவத்தின்படி எப்படி வாழ்றது ஆண்டவரே எனக்கு கற்றுக் கொடுக்குன்னு கேட்டால் ஆவியானவர் கற்றுக் கொடுப்பார் நிச்சயமாக. நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலை நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகள், போராட்டங்கள், கணவன் மனைவி இடையே இருக்கிற எல்லா விதமான ஆண்டவரே போராட்டங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் அறிந்திருக்கிறீர். ஆண்டவரே, பொருளாதார சூழ்நிலையை கத்தர் மாற்றுவீராக. குடும்பத்தில் இருக்கிற சமாதான குலைச்சல்களை கத்தர் மாற்றுவீராக. அதுக்குண்டான ஏற்ற மனப்பக்குவத்தை கத்தர் உண்டு பண்ண முடியாது செபிக்கிறோம். சில பேருக்கு விட்டு கொடுக்குற மனப்பான்மை இல்லை ஆண்டவரே. சில பேருக்கு ஆண்டவரே தன்னுடைய ஆண்டவரே உறவுகளை விட்டு கொடுக்குறதான அந்த மனப்பக்குவம் இல்லை ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே அதை தேவன் பொறுப்படுத்திக் கொள்ள முடியாது செபிக்கிறோம். ஆண்டவரே, எதை சொல்ல வேண்டும் எதை சொல்லக்கூடாது என்று சொல்லி ஆண்டவரே மாய்மாலக்காரர்களுக்கு விலகி தப்பி ஓடும்படியாக இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே நாங்கள் விலக்கி கட்டி ஜெபிக்கிற ஆண்டவரே, விரோதமாக எழும்பி இருக்கிற எல்லா மந்திரவாத கிரியைகள், எல்லா சத்துருவின் போராட்டங்கள், குடும்பத்தில் விதைக்கப்பட்ட எல்லா தேவையில்லாத குப்பையான காரியங்கள் எல்லாவற்றையும் அகற்றும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எங்கள் நல்ல நிலமாக இருக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென்.